பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஏப்ரல் 2019 அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஹூ வேர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அப்போ ஓல்டு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1:1:1. ஓகேயா? இப்போ பேலன்ஸ் ஷீட் இருக்குது. தே அக்ரி டு டேக் டி இன்ட்டு பார்ட்னர்ஷிப் அண்ட் கிவ் him a fourth share. Give him a fourth shareனா அப்போ D equal to 1/4. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 3/4. ஓகே, அப்போ இந்த 3/4 3 பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்தா 3 பேருக்கும் 1/4 1/4 1/4 வரும். கரெக்டாக? தென் டிக்கு 1/4. ஸோ அகெயின் ஈக்குவல் ஆனால் 25% ஈச். ஓகே, நவ் the D should bring 9,000 rupees for goodwill and 1,500 as capital. ஓகேயா? அப்போ 9,000 goodwill என்ன ஆகும்னா கேஷ் ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி ஏபிசி 3 பேருக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 1,500 rupees as capitalனா அகெயின் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். டியோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டி ஒழுங்காக எழுதுறேன், டி. ஓகே, the stock and furniture be depreciated by 10%. ஓகே, அப்போ ஸ்டாக் மைனஸ் 1140. ஓகே, 10%. இப்போ ஃபர்னிச்சர் மைனஸ் 240. இதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எல்லா இடத்துலையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்தது the 1/2 of goodwill shall be withdrawn by old partners. ஓகே, சரி முதல் இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேஷில் வந்து 9,000 வந்தது குட்வில். ஓகேயா? அதே மாதிரி 1,500 கேபிட்டல் வந்தது. கரெக்டாக? ஸோ இதை டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாக் ஃபர்னிச்சர் போட்டாச்சு. இப்போ 1/2 of the goodwill be withdrawn by old partners. அப்போ மைனஸ் 4,500. கரெக்டாக? அதுக்கு என்ட்ரி 3 பார்ட்னர்ஸ் வரும். அதை அப்புறம் நம்ம என்ட்ரி போடும்போது பார்த்துக்கலாம். தட் a provision of 5% and debtors be created. ஏன்னா ஒரு சைடு நம்ம கரெக்டாக போட்டால் அதர் சைடு என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. ஸோ டெட்டார்ஸ் 5%. ஸோ டெட்டார்ஸ் மைனஸ் 5% டெட்டார்ஸ் பி 5%னா 5 8s of 40. ஓகே, 540 rupees. கரெக்டாக? ஓகே, தென் that a liability for 1,080 be credited against bills discounted. ஓகே, அப்போ இங்கே நியூ லைபிலிட்டி 1080. ஓகேயா? ஐ திங்க் எல்லாமே போட்டாச்சு நினைக்கிறேன். இல்லை சாரி, இன்னொன்று இருக்குது. தட் த வேல்யூ ஆஃப் த பில்டிங்ஸ் பி அப்ரிஷியேட்டட் பை 27,000. இப்போ பில்டிங் வந்து ப்ளஸ் 27,000. ஓகே, ஐ திங்க் நவ் வெரி கிளியர். வேறு என்ன இருக்குது? பேலன்ஸ் ஷீட் எதாவது P&L அக்கௌண்ட் இருக்கா? இல்லை, அவ்வளோதான். ஸோ நவ் ப்ரிப்பேர் ரிவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த நியூ ஃபர்ம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட் நம்ம ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் போடலாம். ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஓகே, stock and furniture be depreciated. So to stock to furniture எவ்வளோ அமௌண்ட்? 1,140 240 rupees. 1140 240. அப்புறம் to new liability 1080. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்களோ அதை வந்து இன்னும் கிராஸ் டிக் அடிச்சுக்கோங்க. ஸோ தட் அதை புக்ஸில் போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஓகே, போட்டாச்சு. அதே மாதிரி பில்டிங் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். இப்போ பை பில்டிங் 27,000. ஓகே, கிராஸ் டிக். ஸோ 1140 போட்டாச்சு, 240 போட்டாச்சு, 27,000 போட்டாச்சு, நியூ லைபிலிட்டி போட்டாச்சு. ஸோ இப்போ பெண்டிங் வந்து டெட்டாஸ் 540, அதையும் டிக் அடிச்சுக்கலாம்.
debtors 540. So 2 540. அது எதெல்லாம் லாஸோ அது டெபிட் வரும், ப்ராஃபிட் இருந்தால் கிரெடிட். கரெக்டாக? ஸோ ஐ திங்க் நம்ம வேறு எதாவது இருக்கா பாருங்கள். ஓகே, the value of the building have appreciated at, சாரிங்க, not by, at. ஸோ இது ப்ளஸ் 8னா 7500. ஓகே, வெரி சாரி, 7500. ஸோ பை பில்டிங் நான் அவ்வளோ மட்டும் வராதே பார்த்தேன். ஸோ 7500. அட்டுக்கு அது இம்பார்ட், நாட் பை. ஓகே, அட். ஸோ இப்போ 7500. ஓகே, எவ்வளோ வருது? 12 20 இல்லை போட்டாச்சா பாருங்கள். ஸ்டாக் போட்டாச்சு, பொசிஷன் டெட்ராஸ் போட்டாச்சு, லைபிலிட்டி போட்டாச்சு. ஓகே ஓகே. ஸோ 3 12 20 20னா 0 7 9 10 2 3. ஸோ 2 ஸோ இது வந்து ஏபிசி நான் ஈக்குவல்னால 1500. ஓகேயா? ஓகே. ஸோ ரிவேலேஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் போடலாமா? இப்போ ABCD கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ABD. ஸோ ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் 16,812,6 6,000. Okay. Then evaluation 1500 1500 1500. Okay, இதுவும் போட்டேன். ஓகே, தென் பை குட்வில். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் உள்ள வந்தது, அதில் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி போடலாம். இப்போ இங்கே இது என்ட்ரி மாதிரி போட்டுவாங்க. பை கேஷ் 3000. ஓகே, அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி ஷால் பி வித்ரான். ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ 2 இப்போ 1500. ஓகே, அப்புறம் by cash, new partner capital account. You should bring 1500 as capital. கரெக்டா? 1500. ஐ திங்க் இப்போ எல்லாம் என்ட்ரி போட்டாச்சு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, ரெவல்யூஷன் ப்ராஃபிட், குட்வில் கொண்டு வந்தது, தென் குட்வில் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, தென் டி கொண்டு வந்த கேபிட்டல். ஓகேயா? ஓகே, இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 1500. இது 4. ஓகே, இது 13 16. ஓகே, இது 6 17 20. ஓகே, ஸோ 20
21,300, 100, 10,500. So 21,300 now 800, 19,800. Okay, இது 15,600, இது 9,000, 1,500. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். A, B, C, D. Okay, 800, 15,600, 9,000, 1,500. 8, 14, 19, 2, 11, 16, 26, 35, 45. ஓகே, அதுக்கப்புறம் creditors, bills payable. Okay, 6,000, 3,300. Okay, creditors, okay, bills payable. அப்புறம் நியூ லைபிலிட்டி 1080. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45,000, 51, 52, 55, 56,280. ஓகே, 2, 5, 11 கரெக்ட். இந்த பக்கம் வந்து போடலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கேஷ், டேட்டா, ஸ்டாக், ஃபர்னிச்சர், பில்டிங். ஓகே, கேஷ், ஸ்டாக், ஃபர்னிச்சர், பில்டிங், டேட்டாஸ். ஓகே ஓகே, ஸ்டாக் முதல்ல போட்டுடலாம். 11,400 minus 1140 அப்படின்னா 10, 10,260. ஸ்டாக் 260. ஓகே, தென் ஃபர்னிச்சர் 2,400 minus 240. ஓகே, ஸோ 2,400 minus 240 போட்டால் 2,160. ஓகே, தென் பில்டிங் 27,000 போட்டாங்க. ஓகே, தென் டெட்டார்ஸ் எவ்வளோ? 10,800 minus 540. ஸோ 10,800 minus 540. ஸோ 10,260. ஓகேயா? இப்போ கேஷ் மெத்தட் தான். கேஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 ஆட் ஆகும், 1 மைனஸ் ஆகும். ஸோ 4, 5, 6. ஸோ 6,600. ஸோ ஆட் பண்ணி அதே வருதா பாருங்கள். ஓகே, 6, 12, 12, 18. ஸோ 3, 4, 4, 2, 6, 12. ஸோ 11, 18, 20, 40, 50, 56. ஓகே, 56,280. ஓகே, ஸோ இது liability assets. ஓகேயா? ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். ஸோ நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.